Namaskaram. In your proverb, ego and love are the branches of the same tree. Just the difference is, love always wants to hear sorry and ego always wants to hear sorry. Beautiful. Say here. என்ன ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. வாழ்க்கையோட தத்துவத்தை ரொம்ப அழகாக சொல்லியிருக்கா. எப்போதுமே நமக்கு நம்ம சின்ன வயசில் படிக்கும்போதெல்லாம் பார்த்தோன்னா மாரல் சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டே உண்டு. அதில் சொல்லுவாள் ப்ளீஸ், தேங்க்யூ, சாரி, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான எஃபெக்டிவ். அதெல்லாம் இட் ஹஸ் காட் லாட் ஆஃப் மீனிங் இன் இட் அப்படின்னு நிறைய சொல்லுவாள். இதெல்லாம் அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணணும். தேங்க்ஸ் யூ, ஒரு சாமான் யார்கிட்டேருந்து வாங்கினாலும் தேங்க்யூ அப்படின்னு சொல்லணும். அப்புறம் ஏதாவது ஒரு வேளை தெரியாமல் தவறுதலாக ஏதாவது பண்ணினாலோ தவறுதலாக பேசினாலோ சாரி, எக்ஸ்கியூஸ் மீ அப்படிலாம் நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாரல் சயின்ஸில் படிச்சிருக்கோம். பட் இப்போ நம்ம யாருமே அதெல்லாம் ஈவன் கலோக்கியலாக கூட நம்ம யாருமே அதை யூஸ் பண்ணுறதும் இல்லை. அத்திமீறி நம்ம யூஸ் பண்ணினாலும் மனப்பூர்த்தியாக நம்ம யாருமே யூஸ் பண்ணுறதில்லை. டெய்லி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டோன்னா 4 வார்த்தை நம்ம டெய்லி நம்ம யூஸ் பண்ணணும். டெய்லி எல்லாருமே, எவ்ரிபடி. நீங்கள் தப்பு பண்ணலை அதெல்லாம் இல்லை. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னு கேட்டேன்னா, இன்றைக்கி காத்தால் தூங்கி நைட்டு வரைக்கும் தெரிஞ்சோ தெரியாமலோ தவறுகள் பண்ணியிருப்போம். ஸோ கடவுள்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்கணும், சாரி அப்படின்னு சொல்லணும். 2வது என்னன்னு கேட்டால் ஃபர்கிவ் ஃபார் த மிஸ்டேக்ஸ், அந்த ஃபர்கிவ் மீ அப்படின்னு நம்ம சொல்லணும். 2வது. 3வது தேங்க்யூ God for everything. இன்றைக்கி என்னெல்லாம் நடந்தது, அட்லீஸ்ட் ஐ எம் தேங்கிங் யூ ஃபார் தேட் ஐ எம் லிவிங் இல்லையா. ஸோ அதுக்கு தேங்க்ஸ். ஏதோ ஒரு இடத்துக்கு போனோம், அந்த காரியம் நல்லபடியாக நடந்துட்டு தேங்க்யூ, இது கண்டிப்பாக நம்ம சொல்லணும். அதுக்கப்புறம் தேங்க்யூ, ஃபர்கிவ் மீ, சாரி, அதுக்கப்புறம் ப்ளீஸ். ப்ளீஸுங்கிற வார்த்தை எதுக்குன்னு கேட்டேன்னா, நம்ம சில பேர் புரிஞ்சுக்க மாட்டோம். நம்ம என்ன கண்டெஸ்ட்டில் பேசியிருக்கோம், என்ன மாதிரி நம்ம ஆக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டான். அதை புரியறதுக்கு கடவுள்கிட்ட நம்ம வேண்டிக்கணுமே வழியா அவாக்கிட்ட பேசக்கூடாது. நீங்கள் யாரையும் திருத்த முடியாது. பட் நம்ம மனசாட்சிக்கு உண்மையாக இருக்கணும். ஸோ அப்போது அதுக்கு அட்லீஸ்ட் என் மனசாட்சிக்கு ஏற்ற மாதிரி நான் பண்ணுறேன், அதுக்கு நன்றி, அது ப்ளீஸ். ஸோ அந்த கடவுள்கிட்ட நம்ம எப்போதுமே தயவோ கேட்கணும். இங்கே என்ன சொல்கிறா பாருங்க, ஈகோ அண்ட் லவ் ஆர் இந்த சேம் பிரான்ச். அப்போது இந்த ட்ரீன்னு ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த ட்ரீங்கிறது நீங்கள், நான் என்கின்ற ட்ரீ. அதில் 2ம் இருக்குது, ஈகோவும் இருக்குது, லவ்வும் இருக்குது. இது 2மே கடவுள் கொடுத்தது தான். ஆனால் என்ன டிஃப்ரென்ஸ், லவ் எப்போதுமே சாரி சொல்லும். லவ் தெரிஞ்சு பண்ணினோ தெரியாமல் பண்ணதோ மன்னிப்பு எப்படி கேட்கும், அடி வயிற்றுலேருந்து சாரி கேட்கும். சும்மா கேட்கணுமேனு கேட்காது, அடி வயிற்றுலேருந்து நிஜமாவே ரொம்ப சாரிப்பா அப்படின்னு. ஈகோங்கிறது எப்படின்னு கேட்டேன்னா, தப்பாவா உணர்ந்துக்கவே மாட்டாங்க. நிறைய பேர்கிட்ட இருக்குங்க. ஐயோ நான் அவதிப்படுறேன், டெய்லி நான் அவதிப்படுறேன், நிறைய பேர்கிட்ட இருக்குது. அவள் ஈவன் நம்ம எடுத்து தயவாக நல்ல 4 வார்த்தைகளில் சொன்னால் கூட அவள் புரிஞ்சுக்க மாட்டா. அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணோம், நம்ம விலகிறது தான் அழகு. இதுக்கு தான் நான் அந்த ரேக்கியிலெல்லாம் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், பியூட்டிஃபுல்லாக ஒரு வெப்பன். என்ன வெப்பன்னு கேட்டேன்னா, யாரை பார்த்தாலும் ஐ கேன் ஸ்கேன் அ பர்சன். அந்த ஸ்கேன் பண்ணும்போது என்ன ஆகும்னு கேட்டேன்னா, அந்த ஆறாவும் என்னோட ஆறாவும் மேட்ச் ஆகுதா என்ன. எல்லாருக்குமே ஸ்தூல உடம்பு, சூக்ஷ்ம உடம்புன்னு உண்டு. எல்லாருக்கும், ஒரு பொருளுக்கும் உண்டு. ஒரு பொருளானாலும் சரி, ஒரு ஜீவிதம் இதாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே ஸ்தூல உடம்பு, சூக்ஷ்ம உடம்புன்னு உண்டு. ஸோ இது 2மே எப்போதுமே வேவ் லென்த், இந்த ஃப்ரீக்வன்சிக்கு மேட்ச் ஆகிட்டே இருக்கும். கண்டிப்பாக ஆகுங்க. ஸோ அப்போது அந்த எய்த்தாப்பில் இருக்கக்கூடியவா நமக்கு மேட்ச் ஆகிற ஆளா இல்லையா அப்படிங்கிறத நாங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்துருவேன். ஸ்கேன் பண்ணி பார்த்தும்போதே தெரிஞ்சிடும். அப்போது அதுக்கேற்ற மாதிரி ஐ வில் பி வெரி கேர்ஃபுல். கான்வர்சேஷன்லாம் அப்படியே இஃப் இட் இஸ் அவள் எனக்கு மேட்சிங் ஆகிற ஆளாக இருந்தான்னு வச்சுக்கோங்க, கான்வர்சேஷன் வில் பி வெரி ஸ்மூத்.
இன்கேஸ் இஃப் தே ஆர் நாட் மேட்சிங் டு மீ அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், கான்வர்சேஷன் பண்ணுவேன். பட் ஐ வில் நாட் அப்படியா ஓகே ஓகே அப்படின்னு அவள் ஏதாவது சொன்னால் கூட ஓகே ஓகே அப்படின்னு இட் வில் நாட் கோ இன்டர், உள்ளுக்குள்ளே போகாது. இப்போது என்னோடய வேவ் லென்த்தாக இருந்ததுன்னா அவள் சொல்லக்கூடிய வார்த்தைகள்லேருந்து எல்லாம் உள்ளே போய் அதை ஆழ்ந்து யோஜனை பண்ணுவோம். ஏன்னா தே ஆர் ஃபார் அஸ், அவள் நமக்குன்னு இருக்கா. ஸோ அப்படி இருக்கும்போது டெஃபினட்டாக அவள் வார்த்தைகள்லாம் அனுபவத்துலேயும் சரி அது ரொம்ப உண்மையாக இருக்கும். மேட்ச் ஆகாதவா அப்படிங்கும்போது என்ன ஆகும்னா தே ஆர் ஒன்லி அவுட் சைடர், அவ்வளோதான். தே ஆர் நாட் கன்சர்ன். அவள் கன்சர்னாக இருக்கிற மாதிரி நடிப்பாளே வழிய அவள் நமக்கு கன்சர்ன் கிடையாது. இதெல்லாம் எங்களுக்கு அந்த ஸ்டடீஸில் பயங்கரமாக நாங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி இட் இஸ் ட்ரூங்க, இட் இஸ் வெரி ட்ரூ. அதுவும் எனக்கு அது அவ்வளோ பெரிய வெப்பனுங்க, அது அவ்வளோ பெரிய வெப்பன். ஸோ அதனால் நோ கெயின் நோ லாஸ். எல்லாருக்கிட்டையும் அட்டாச்மெண்ட் அண்ட் டிட்டாச்மெண்ட், எல்லாருக்கிட்டையும் பேசுவேன், அதே சமயத்தில் நான் காப்பாற்றிப்பேன். இது ரொம்ப பியூட்டிஃபுல்ங்க. இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனில் இப்போ இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைலுக்கு இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். எல்லாரோடையும் இருக்கணும், அதே சமயத்தில் நம்ம தப்பிக்கவும் செய்யணும். எந்த இடத்துல எதை பேசணும் அப்படிங்கிறத நமக்கு தெரியணும். அந்த மெச்சூரிட்டி கண்டிப்பாக இந்த படிப்பில் இது ஒரு அஸ்திரம். எனக்கு எப்படி அர்ஜுனனுக்கெல்லாம் வில்வ அஸ்திரம்லாம் நம்ம கிருஷ்ண பகவான் கொடுத்த மாதிரி இந்த ரேக்கி அண்ட் நிறைய விஷயங்கள், இந்த கை முத்ராஸ்லாம் இருக்குது பாருங்கோ, இதெல்லாம் எவ்வளோ நமக்கு ஒரு வெப்பன் தெரியுமா? அந்த முத்ராலாம் நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக இட் ஒர்க்ஸ். ஏன்னா இது ஈகோவாக இருக்கட்டும், லவ்வாக இருக்கட்டும், இட் இஸ் இன் அவர் பாடி, இட் இஸ் காட் கிவன். காட் ஹஸ் கிவன் எல்லா ஆக்சசரிஸோடு நம்மளை படைச்சிருக்காருன்னு நான் சொல்லுவேன் இல்லையா? ஸோ அந்த ஆக்சசரிஸில் இந்த ஈகோவும் உண்டு, லவ்வும் உண்டு. பட் நம்ம என்ன பண்ணணும், லவ்வை மட்டும் ஹைலைட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஈகோ அப்பப்போ அப்படி பாப்பப் ஆகும், அப்போ தட்டி விட்டுட்டே இருக்கணும். அந்த தட்டி வர்றதுக்கு பாருங்க, அதுதான் மெச்சூரிட்டி. அந்த மெச்சூரிட்டி தான் நான் சொல்கிறேன். நீங்கள் மெடிடேஷன் பண்ணுங்க. மெடிடேஷனில் டெஃபினெட்லி யூ வில் கம் டு நோ விச் இஸ் இம்பார்ட்டண்ட், அது எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும், எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கக்கூடாது, இன்னார் அவசியமா, இன்னார்கிட்ட நம்ம கான்ஃபிடென்ஷியலாக ஒரு விஷயம் சொன்னால் இருக்குமா, இப்படிங்கிற பல விஷயங்கள். இப்போது ஒரு காமெடியாக நான் ஒன்று சொல்கிறேன். சில நேரங்களில் ஒரு கான்வர்சேஷனில் ஜென்ரலாக பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு எக்ஸை பேசிகிட்டு இருக்கா. அப்போ ஒய் என்ன பண்ணுவா, ஆமாம் கரெக்டு, ஓகேம்பா. ஜென்ரலாக தே வில் ரெஸ்பாண்ட். அவள் கருத்து சொல்கிறாளோ இல்லையோ, தே வில் நாட் தேர் ஹெட். இப்போது அந்த நாட் தேர் ஹெட்டை சில நேரங்கள் அவள் அந்த கான்வர்சேஷன் ஆயாச்சு, தென் தேர் பேக் டு தேர் ஒர்க். அவள் வேலைக்கு போய்டுறா. எதுக்கு அவள் தலையாட்டினாங்கிறத அவள் மறந்து போயிடுவாள். ஆனால் அன்றைக்கி நான் சொன்னேனே நீ தலையாட்டினியே அப்படின்றவா, இது ஏதுரா வம்பா போச்சு. இது நிறைய நடந்திருக்குங்க. எதுக்கு நம்ம தலையாட்டினோம்? ஏன்னா எல்லாமே ரெண்டு கொடுத்துருக்கார் கடவுள். கண்ணு 2, காது 2, மூக்கில் 2 துவாரம் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கார். ஆனால் தலையை மட்டும் 1 கொடுத்துட்டார். ஸோ நம்ம எதுக்கு ஆட்டினோம் நமக்கு தெரியாது. ஏன்னா பிகாஸ் ஏதோ சொன்னால் சின்ஸ் வி வேர் தேர், நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணோம், ஆமாம் கரெக்டு, நோ ஏதோ ஒன்று சொல்லிட்டு வி ஆர் பேக் டு அவர் ஒர்க்கு. அன்றைக்கி நான் சொன்னேனே நீ கூட மண்டையாட்டினியே அப்படின்றவா. இது ரொம்ப நிறைய நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கேங்க. அதே மாதிரி உங்கள் எல்லாருக்குமே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது ஐ எம் வெரி கேர்ஃபுல். நான் தலையை ஆட்டவே மாட்டேனே, அவசியமானதான் ஆட்டுவேன். ஏன்னா கான்ஷியஸ், நம்ம என்ன பேசுகிறோம், யார்கிட்ட என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத மெச்சூரிட்டி வருங்க. வார்த்தைகள் கூட என்ன பேசணும், எந்த இடத்துல பேசணும், எப்படி பேசணும், இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதுவும் இப்போ இருக்கக்கூடியது. ஏன்னு கேட்டேன்னா பீப்புள் ஆர் ஆல் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கா, எங்கடா அவளை கவுக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஸோ நம்ம அந்த இதில் இப்போ பாருங்களேன், இந்த பல்லு 32 பார்த்தேன்னா அசுரர். அந்த அசுரருக்கு நடுவுலையாக்கு நாக்கு இருக்குது. இப்போ நாக்கு எப்படி தப்பிக்கிறது பார்த்தேடா? தெரியாதனமாக நாக்கு நம்ம கடிச்சுட்டோம் வச்சுக்கோங்க, வலிக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி எவ்வளோ அழகாக நாக்கு தப்பிக்கிறது, அந்த மாதிரி நம்ம இருக்க பழகணும். எல்லாரும் அப்படி இருக்கா, வெயிட் பண்ணிட்டு இருக்கா, எங்கடா அதை சொல்ல போகிறோம், நம்ம எங்கடா அதை பிடிக்க போகிறோம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நம்ம சொல்லவும் வேண்டாம், அவள் பிடிக்கவும் வேண்டாம்.
அழகாக மீன் மாதிரி அப்படியே 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 ஸ்விம் பண்ணின்னு வந்துட்டே இருக்கணும் அங்கே. இதுக்கு தாங்க நான் அடிக்கடி சொல்லுவேன், மெச்சூரிட்டி ரொம்ப அவசியம். இந்த மெச்சூரிட்டி எப்படி வரும் அப்படின்னு கேட்டேன்னா, இந்த மாதிரி மெடிடேஷன் பண்ணி முத்ராஸ்லாம் வேலைக்கெல்லாம் இதெல்லாம் நீங்கள் எங்கிட்ட கற்றுனேன்னு வச்சுக்கோங்களேன், அது பிரயோகம் பண்ண 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 நீங்கள் எப்படி தெரியுமா இருப்பீள். ஈஸிங்க. இதெல்லாம் கடவுள் கொடுத்தது, அது உங்களோடது. உங்கள் பேர் எப்படி உங்களுக்கு சொந்தமோ இதுவும் உங்களோடது, இதுவும் உங்களோடது. நான் இப்போ இப்படி இப்படி கையாட்டுறேன், இப்படி ஆட்டினா என்ன அர்த்தம், இப்படி ஆட்டினா என்ன அர்த்தம், இப்படி வச்சா என்ன அர்த்தம், இப்படி வச்சா என்ன அர்த்தம், இதுக்கெல்லாம் இருக்குங்க. ஸோ எவ்ரிதிங் காட் கிவன். ஸோ அது என்றைக்குமே வேல்யூஃபுல்லு தான், வேல்யூ லெஸ்ஸு கிடையாது. ஸோ அதெல்லாம் நம்ம யூட்டிலைஸ் பண்ணாதது நம்ம தப்பு. இதெல்லாம் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கோ, இதுக்கெல்லாம் நீங்கள் கற்றுக்கோங்கோ. கற்றுண்டு நம்ம எத்தனை நாள் நம்ம இருக்க போகிறோன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ அத்தனை நாள் நம்ம என்ஜாயும் பண்ணலாம், நம்ம எஃபெக்டிவாக ஒர்த்தியாகவும் இருக்கலாம். ஒர்த்ஃபுல், அதாவது இப்போ அவள் வந்தாப்பா, அவள் வந்தா நின்னான்னா அவள் அப்படி பேசினா அப்படி பேசுகிறாப்பா அப்படின்னு ஒர்த் வேலை ஐயோ வந்துச்சு பார் அப்படின்னு இருக்கக்கூடாதுங்க. யாரானா இருக்கட்டும். ஏன்னா நம்ம யாரை நம்பி யாரும் இல்லை. தோ அம்மா அப்பா பசங்கன்னா கூட ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான், அதுக்கப்புறம் எவ்ரிபடி இஸ் இண்டிபெண்ட். அப்போது அந்த இண்டிபெண்ட்டாக இருக்கும்போது யூ ஹாவ் டு க்ளோ, யூ ஹாவ் டு க்ளோ. அவள் என்ன மாதிரி கை பிடிச்சிட்டு வந்தால் அதை யூ ஹாவ் டு ரெஸ்பெக்ட். அதை எப்படி நம்ம அதை ரெஸ்பெக்ட் பண்ணலாம், அவள் சொல்லிக் கொடுத்த வார்த்தைகள், அவள் கூட்டின்னு வந்த பாதைகள், இதெல்லாம் நம்ம நினச்சிட்டு அதை நம்ம எப்படி நம்ம வெளியில் கொண்டு வரலாம், அதுதாங்க இம்பார்ட்டண்ட். அதுதாங்க வாழ்க்கையில் நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள். நம்ம அம்மாமார்கள் நம்ம தாத்தாமார்கள் என்ன பண்ணினாரோ அதை நம்ம பேக் ஆஃப் தி மைண்டில் நமக்கு எப்போவுமே இருக்கணும். இப்போ டெக்னாலஜி எல்லாம் முன்னேறி இருக்குது, எஸ், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அவள் சொன்ன கல்ச்சர், அவள் சொன்ன நல்ல அந்த ரெஸ்பெக்ட், அந்த பாரம்பரியம், அதெல்லாம் நம்ம மறக்கக்கூடாது, அதெல்லாம் நம்ம மீறக்கூடாது. அதே சமயத்தில் இப்போ இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கும் ஒத்து போகணும். ஸோ ரெண்டுத்தையும் நம்ம பேலன்ஸ் பண்ண தெரியணும், அதுதாங்க இம்பார்ட்டண்ட், அதுதான் ஸ்மார்ட்னஸ். ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ண தெரியணும். ஸோ அந்த ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ண தெரியணும்னா நீங்கள் சரியாக இருந்தால் தான் அதை பேலன்ஸ் பண்ண முடியும். நீங்கள் கேட்டாந்தி வாலா இருந்தேன்னா நோ யூஸ், நோ யூஸ். ஸோ அதுக்கு நீங்கள் முதல்ல உங்களோட எண்ணங்களெல்லாம் நீங்கள் உங்கள் வசப்படுத்திக்கணும். இந்த உங்கள் வசப்படுத்திக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஹாவ் டு டூ மெடிடேஷன். இந்த மெடிடேஷன்லாம் பண்ணுறது எப்படி, அதுக்கப்புறம் ரேக்கி முத்ராஸ். உடம்பு சரியில்லையா, நான் தான் சொல்கிறேனே, உடம்பு சரியில்லை எங்கிட்ட கேளுங்கோ, ஐ டூ ஹீலிங் அண்ட் ரிமார்க்கபிள். அவளுக்கு நல்ல எஃபெக்ட் இருக்க தான் இருக்குது. இதெல்லாம் கடவுள் கொடுத்தது, நான் கூட பண்ணலை. ஐ டேக் தி ஹெல்ப் ஆஃப் ஆல் யூனிவர்ஸ். பஞ்சபூதங்களோட ஹெல்ப்பை வச்சுட்டு ஐ ஆம் ஏபிள் டு ட்ரீட் பீப்புள், அவ்வளோதான். ஸோ நான் பண்ணினேன் அப்படிங்கிறதுக்கு இல்லை. சின்ஸ் ஐ ஹவ் ஸ்டடிட் தட் சப்ஜெக்ட் அண்ட் அட் த சேம் டைம் ஐ ஹவ் காட் அ பாண்ட், அந்த ஒரு யூனிவர்ஸோட ஒரு பாண்ட் இருக்குது. அப்போ அந்த பாண்டு இருக்கிறதுனால யூனிவர்ஸ் இஸ் லிசனிங் டு மை வாய்ஸ். இதுதாங்க, இதுதான் டோட்டல் சரண்டர். இந்த யூனிவர்ஸ்கிட்ட டோட்டல் சரண்டர். அந்த சரண்டர் ஆகணுமா, இப்போ என் வார்த்தைகளை அவள் கேட்கணுமானா நான் அவகிட்ட எப்படி சரண்டராக இருக்கணும். எல்லாமே அங்கே கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட் கான்செப்ட் தாங்க. ஸோ தயவு செய்து இந்த ஈகோவை கட் பண்ணி விட்டுடுங்க, லவ் மட்டும் ஹைலைட் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த பாப்ப பாரக்கூடிய ஈகோவை எப்படி நம்ம பிரான்ச்சஸை கட் பண்ணுறோமோ அதே மாதிரி கட் பண்ணிவிடுங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இட் இஸ் an enemy. ஈகோ நம்மளை இட் வில் கில் யூ. வேண்டாம். நம்ம we have to grow, we have to glow. இது ரெண்டுமே ஆகணும். நம்ம வளரவும் செய்யணும். நல்ல க்ளோனா எப்படி இருக்கணும், கலர்ஃபுல்லாக அப்படியே அழகாக அப்படியே ஸ்டார் மாதிரி we have to glow. ஸோ இதனால் நம்ம லவ்வை மட்டும் ஹைலைட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கு நமக்கு மெச்சூரிட்டி லெவலில் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் ஆர் டவுட்ஸ் எதாவது இருந்ததுன்னா ப்ளீஸ் கான்டாக்ட் மீ. ஐ எம் டெஃபினெட்லி உங்களுக்கு எனக்கு என்ன தெரியுமோ அதை நான் கண்டிப்பாக நான் சொல்லிக் கொடுத்து அண்ட் டெஃபினெட்லி அதனால் உங்களுக்கு பெனிஃபிட் நிறைய தான் வரும். தேங்க்யூ.